வெல்கம் டு கோபி டிபிஸ் கிச்சன். குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பச்சைப்பயிறு தோசை. இது வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னா அரிசி, உளுந்து, பச்சைப்பயிறு. இந்த தோசை மாவு வீடியோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். கேரட் எடுத்து வச்சுருக்கேன். எதுக்காகனா பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸ்க்காக தான். பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். இது கூட பார்த்திங்கன்னா அந்த பச்சைப்பயிறு தோசை மாவுக்கு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதில் வந்து பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு, பெருங்காயம் இதை மட்டும் போட்டு நம்ம அரைச்சிப்போம். மிக்சியில் அரைச்சி அரை மணி நேரம் ஊற போடணும் அது. அப்புறம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். கேரட்டை வந்து நீட்டாக ஃப்ரைட் ரைஸ்க்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்புறம் இந்த மாவையும் அரைச்சாச்சு. இப்போ அரை மணி நேரம் ஊற வைக்கிறதுக்காக தண்ணியும் உப்பும் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சிடறோம். எடுத்து மூடி வச்சிட்டோன்னா அப்புறம் 1/2 hour கழித்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அதுக்காக தான். இதுக்கு வந்து நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது. அப்புறம் கேரட் சாப் பண்ணிவிட்டேன் நான், பாருங்கள். அப்புறம் 2 வெங்காயம் 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். எதுக்காகனா ஃப்ரைட் ரைஸ்க்கும் இந்த பச்சைப்பயிறு தோசைக்கு சட்னிக்காகவும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் சாப் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். அப்புறம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். பன்னீர் வந்து மில்கி மெஸ் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து சாப் பண்ணிவிட்டு இதை மேரினேட் பண்ணி 1/2 hour ஊற போடணும். ஊற போட்டு அது சும்மா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரைட் ரைஸில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக தான். இதுக்கு வந்து என்ன மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஆச்சி சிக்கன் 65 மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் கறிவேப்பிலை, சோம்பு, இதெல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷம் ஊற போடணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ மேரினேட் ஆகுதோ அவ்வளோவும் டேஸ்ட் அதில் இறங்கும். அதுக்காக தான். இப்போ இது ரெடி பண்ணுற கேப்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை நல்லா கலரிட்டு ஊற வச்சுட்டு சட்னிக்கு ரெடி பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு தோசைக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கை போட்டு நல்லா கலருங்க. அப்போ தான் நல்லா மேரினேட் ஆகும், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும் எல்லாத்துலேயும். இதில் வந்து லேசாக 1/4 டம்ளருக்கும் குறைவாக, அது எவ்வளோ அளவு சொல்கிறது, ஒரு 50 ml இல்லாட்டி 25 ml தண்ணி ஊற்றி கொஞ்சம் தெளித்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிடும். அதுக்காக தான். பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. அது பாருங்கள், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றினா போதுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலரி எடுத்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற வேலையை பார்க்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes எடுத்து வச்சுருங்க அப்படியே. அப்புறம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன் நான். நார்மல் நம்ம வீட்டு ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன் ஃப்ரைட் ரைஸ் செய்ய. இப்போது சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் தாளிக்கும் போது போட்டுப்பேங்க. எனக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது அப்படின்றதுனால நான் வெங்காயம் போட்டு சட்னி அரைச்சிருக்கேன். உங்களுக்கு தேங்காய் போட்டு பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். ஏன்னா தேங்காய் சட்னி அந்த தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வரமிளகா 3 போட்டிருக்கேன். உப்பு. இப்போது அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நம்ம. இது ரெடி ஆகிற கேப்பில் என்ன பண்ணணும்னா நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணணும். ஏன்னா சட்னியை தாளிச்சிட்டு உடனே பன்னீர் ரோஸ்ட் பண்ணிட்டு அதிலே நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கும் வதக்கிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு, அரைச்சாச்சு. இப்போ அது இன்னொரு பவுலுக்கு மாற்றிட்டு லேசாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். ஏன்னா இதுக்கு தண்ணியாக இருந்தாலும் சட்னி நல்லா தான் இருக்கும். தேங்காய் சட்னியாக இருந்தால் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கோங்க. இது பண்ணிவிட்டு இதுக்கு தாளிப்பு போட்டுடலாங்க. இப்போது அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன் நான். அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு
பற்ற வச்சுட்டு கடாயை வச்சு தாளிப்பு போட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டு கறிவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். லைட்டாக சீரகம் போடுவேன் வாசனைக்காக. எங்கள் அத்தை வீட்டிலலாம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டு தாளிப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா அந்த க்ரன்ச்சினஸ் பிடிக்கும்னா நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. அது பாருங்கள், ஜீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எனக்கு பிடிக்கும் அதனால் போட்டிருக்கேன். இது வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதான். இப்போ இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ரைஸும் ஒலை கொதிக்குது. அதனால் ரைஸ் போட்டு அரிசி கழுவி போட்டுருவோம். அரிசி ஆல்ரெடி கழுவி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 to 5 டைம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கடாயை வச்சுட்டு இப்போது ஃப்ரைட் ரைஸ்க்கு ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பன்னீரை பொரித்து எடுத்துக்குவோம். ரொம்ப சிக்கன் 65 மாதிரிலாம் வறுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. பன்னீர் வேகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இல்லை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம அதில் சோம்பு போட்டிருக்கோம் அப்படின்றனால இதில் எந்த கடுகெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை மட்டும் இதில் போட்டிங்கனாலே போதும். இப்போ இதே எண்ணெயில் தான் நம்ம காய்கறியும் போட்டு வதக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா எந்த எண்ணெயும் ஊற்ற போகிறதில்ல. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் எண்ணெய். இந்த பன்னீர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். அந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் வேக விட்டிங்கன்னா போதுமானது. அது பார்த்திங்கன்னா கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆனதுமே நம்ம எடுத்துடலாம். இப்போது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டோன்னு விட்டுறலாங்க. அதுக்குள்ளே நம்ம அரிசி கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து போட்டு அது பாருங்கள் சாதமும் கொதிச்சிட்ருக்கு. அதுக்குள்ளே இந்த பன்னீரும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் கடுகு அதெல்லாம் எதுவும் போடாமல் வெங்காயமும் கேரட்டும் போட்டு வதக்கிக்கலாம். நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணுன்னா பீன்ஸு குடமிளகாய் எல்லாமே போட்டு பண்ணலாம். என் பாப்பாவுக்கு பிடிக்காததுனால நான் அதெல்லாம் போடலைங்க. வெங்காயமும் கேரட்டும் மட்டும்தான் போட்டு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இந்த காய்கறிகள் லேசாக உப்பு சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வரட்டும். அது வரைக்கும் வதங்க விட்டு நம்ம மூடி போட்டு வச்சுக்குவோம். ரைஸ் வந்து கொஞ்சம் குச்சாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப வெந்துடாமல் கொஞ்சம் வேக்காடில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக. இல்லாட்டி கரெக்டாக வெந்துருச்சுன்னா கூட எடுத்துடலாம். நம்ம இந்த காய் வேகிற சமயத்தில் ரைஸை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த கடாய் போட்டு ரைஸும் ரெடி ஆகிட்டுருக்குங்க. நம்ம அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் அரிசி கொஞ்சம் சாதம் குலையாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சிடலாங்க. இப்போ சாதமும் வெந்துட்டுருக்கு. இந்த காய்கறியும் வதக்கி முடிச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ மூடி போட்டு இதையும் எடுத்து வச்சிடணும். கொத்தமல்லி வந்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. எதுக்காகனா சட்னிக்கு கொஞ்சம் போடுறதுக்காகவும் அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் போடுறதுக்காகவும் எடுத்து கழுவி வச்சுருக்கேன் நான். இந்த பாருங்கள் வச்சுருக்கேன். இப்போ வந்து அது ரெடியானதை அப்படியே மூடி வச்சிடலாங்க. ரைஸ் ரெடி ஆனதும் ரைஸை கொட்டிட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிடும்.
இதோ பாருங்கள் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடிக்க போகிறோம் ரைஸு. இப்போ தண்ணி எதுக்காக பிடிக்கிறேன்னா சுடு தண்ணி. நாங்கள் சுடு தண்ணி தாங்க குடிப்போம். வெயில் நாளாக இருந்தாலும் சரி, எந்த சீசனாக இருந்தாலும் சரி, சுடு தண்ணி தான் நாங்கள் குடிப்போம். அதனால் சுடு தண்ணி வச்சுருக்காங்க. இப்போ சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதம் வடித்து விட்டுருக்கேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என் பாப்பா வந்துட்டா, சின்ன பாப்பா வந்து அவள் இப்படியும் அப்படியும் ஓடிக்கிட்டு ஒரே அமக்கலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. காலைல குழந்தைங்க இருக்கிற வீட்டில் சமைக்கிறதே பெரிய டாஸ்க் தாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நீங்கள் ஏந்திரிச்சு சமைச்சிட்ருக்கும் போது பசங்க இப்படி இப்படியும் ஓடுவாங்கன்னா கண்டிப்பாக தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தண்ணி வந்து மாட்டுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ரைஸ் நல்லா பல்லன்னு வந்திருக்கு. இப்போ ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ண மசாலா போட்டு கலக்கிறப்போ நல்லாயிருக்கும். அதுக்காக தான் வெந்திருக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஆறுறதுக்காக நான் வச்சுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா 7 ஆயிடுச்சு. இப்போ வந்து என் பாப்பாவை எழுப்பணும். ஏன்னா அவளை எழுப்புனா தான் கரெக்டாக இருக்கும். பாப்பாவை எழுப்புகிற டைம் ஆயிடுச்சுங்க. திருப்பி வெளியில் போகிறான்னு சொல்லி நான் கதவை லாக் பண்ணி பாட்டு போட்டு விட்டுட்டேன். இப்போ விளம்பரம் போகிறத நல்லா உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க மேடம். அப்புறம் பொட்டலை மிட்டாய் அவளோட ஃபேவரட் சாங். அது போட்டதுக்கப்புறமா அவங்க பண்ணுற ரியாக்ஷனை நீங்களே பாருங்களேன். ஏந்திரிச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அதுக்குள்ளே பெரிய பாப்பாவை போய் எழுப்பிடலாம், ஏன்னா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சுன்றதுக்காக போகலான்ட்டு போகிறேன். இப்போது பாட்டு போட்டு அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்க. இந்த பாட்டுக்கு மட்டும்தாங்க ரொம்ப வைப் ஆவாங்க. அது பார்த்தீங்களா? இப்போ நான் போய் அந்த ரைஸ்க்கு கலரி எடுத்து வச்சுட்டு இது பாருங்கள் ஏந்திரிச்சிட்டாங்க பெரியவங்க. இப்போ ரைஸும் ரெடி பண்ணி வச்சுட்டேன், நான் கலரிட்டேன். இப்போ கொத்தமல்லியை தூவி இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிட்டா என்னோடய வேலை முடிஞ்சதுங்க. இதை பேக் பண்ணுறேன். இதை பேக் பண்ணிவிட்டு பேக் பண்ணிகிட்ருக்கேன். இது பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஸ்வீட்டும் கிவி பழமும் தாங்க வச்சுருக்கேன் நான். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு தோசை ஊற்றிட்டு சட்னி எடுத்துகிட்டு போய் குழந்தைக்கு கொடுக்கணுங்க. ஏன்னா ஸ்கூல் டைம் ஆயிடுச்சு. எங்கள் அம்மா குளிக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். சைட் பை சைடாக ஸ்நாக்ஸையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன் நான். கிவி தாங்க எடுத்திருக்கேன். அப்புறம் தோசைக்கல் சூடாயிடுச்சு. ஒரு தோசை ஊற்றிட்டு என் பாப்பா ஒரு தோசையே ரொம்ப நேரம் சாப்பிடுவாங்க. அதனால் ஒரு தோசையே அவளுக்கு போதும் தான் ஒரு தோசை ஊற்றிருக்கேன் நான். நல்லா வருங்க தோசை, சூப்பராக வரும். நீங்கள் ரொம்ப அழுத்தி ஊற்றணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. தோசை நல்லாவே வரும். லைட்டாக சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்து ஊற்றலாங்க. அப்புறம் பழம்லாம் பேக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ பாப்பாவை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற டைம் வந்துச்சு. தோசை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவேன் நான். இந்த தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க. தோசையும் ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தட்டில் வச்சுட்டு சட்னி தண்ணியெல்லாம் எடுத்து போயிடுச்சு. அது சின்ன பாப்பாவுக்கு. பேக்கும் பேக் பண்ணியாச்சு. எல்லாமே ரெடி. தேங்க்யூ. பாய்ங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.